ஹாய், ஹலோ அனிமி ஃபேன்ஸ். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஹெவன்லி டிவிஷனுங்கிற அனிமேட்டர் சீரீஸில் சீசன் 1ல் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வரலனா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Я единственный в огне, кто считает свои сны. Поклоняюсь темноте. எபிசோட் ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல நம்ம லேப்னு கூப்பிடலாம். இந்த இடத்துல பாஸ் நடந்த விஷயத்த வந்து காட்டுறாங்க. தூக்கு மாட்டிட்டு ஒரு பொண்ணு இறந்து போனான்னு சொன்னாங்களே, அந்த பொண்ணு சின்ன வயசாக இருக்கிற கோனாட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்கிற மாதிரி கோனாட்ட சொல்ல, நம்ம கோனாவுமே கண்ணை மூடுறான். அப்போ நிறைய பசங்க விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதோட கோனாவுமே கண்ணை திறக்க, கண்ணை திறந்த கோனாக்கிட்ட உனக்கு என்ன தெரிஞ்சுங்கிற மாதிரி அந்த தூக்கு மாட்டிட்டு பொண்ணு கேட்க, அதுக்கு கோனாவுமே சம்திங் குளோ வர கத்தி மாதிரி இருக்கிற விஷயத்த வந்து நான் பார்த்தேங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அங்கே விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு பையனோட கால்லையும் அடிபட்டுது. கோனாவும் தூக்கு மாட்டி இறந்து போன பொண்ணுமே அந்த அடிப்பட்ட பையனை போய் பார்க்குறாங்க. கூட விளையாண்ட பசங்களுமே இவனுக்கு எப்படி அடிபட்டுச்சுங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட தூக்கு மாட்டிட்ட பொண்ணுமே அவளோட பவரை வச்சு அந்த பையனை ஹீல் பண்ணி விட்டுறாங்க. நைட் நேரம் கோனா தூங்கிட்டு இருக்கும் போது தான் காட்டுறாங்க. கோனாவோட ரூமுக்கு அந்த தூக்கு மாட்டி இறந்து பொண்ணுமே வராங்க. ஆனால் அந்த விஷயம் கேமராவில் வந்து தெரியல. அதோட எல்லா கேமராவுமே டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. அங்கே இருக்கிறவங்களுக்குமே என்ன நடக்குன்னு புரியல. அதோட கோனா கிட்ட அந்த தூக்கு மாட்டி இறந்து போன பொண்ணுமே என்னோட லைஃபோட பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டிஸப்பியர் ஆக, அவரை கோணாமல் எங்கே போகிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறான். அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு எங்கே போயிருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறான். அந்த தூக்கு மாட்டி இறந்த பொண்ணுமே ஸ்கையில் பறந்துட்டு இருக்காங்க. அதோட அவங்களுமே அந்த சீலிங்கில் கயிறை கட்டி தூக்கு மாட்டிக்க அந்த விஷயத்த தடுக்கிறதுக்காக கோனாவுமே ஜம்ப் பண்ணுறான். ஆனால் அவன் கீழே விழுக போக, அப்போ தூக்கு மாட்டி இறந்து போன பொண்ணுமே அவனோட பவர் யூஸ் பண்ணி கோனாவை சேஃபாக கீழே இறக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிடு, ஆட்களாக வரப்போகிறாங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கு கோனாவுமே நீ தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு, நீ என்னை விட்டுட்டு போறியாங்கிற மாதிரி வந்து கேட்க, அதுக்கு அந்த தூக்கு மாட்டி இறந்து போன பொண்ணுமே இல்லை உனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு கிடைப்பாங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. அப்படி அந்த பொண்ணுமே இறந்து போயிருக்கா. அதுலேருந்து கோனா தனியாக தான் இருந்திருக்கான். மீமியும் டோக்கியோவோ யாரும் அந்த பையன் தனியாக இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு டோக்கியோ கோனாட்ட போய் பேசி கொடுத்துருக்கா. அந்த விஷயத்த கோனாவுமே நினச்சி பார்க்குறான். பார்த்தோம்னா கோனாவோட மடியில் டோக்கியோ படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதோட கோனாவுமே அவளை எடுத்துக்கிட்டவங்க டோக்கியோவே எடுத்துக்க வரப்போகிறாங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இன்னைக்கு சீனில் எல்லா பசங்களும் ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த விஷயத்த சில ஃபாரினர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சயின்டிஸ்ட்டுமே இங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் 14 வயசு தாங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அந்த சயின்டிஸ்ட் டோக்கியோ பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோயினையும் காட்டுறாங்க. டாக்டர் ஒசாமா கீழ இருந்த அந்த காயின்ல இருக்க சிம்பிளும் நம்ம கன்ல இருக்க சிம்பிளும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ அந்த சிம்பிள் தெரிய வந்தது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தாங்கிற மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. சண்டையில ஹீரோக்கு விழுந்த பல்லு திரும்ப முளைச்சிருக்கு. அந்த விஷயத்த ஹீரோயின்ட்ட வந்து சொல்றான். அப்போ திடீர்னு நிலநடுக்கம் வருது. என்னமோ பில்டிங் இடிக்கிற சவுண்டுமே கேட்க, அதோட ஹீரோயினுமே அந்த இடிஞ்ச பில்டிங் நினைச்சு யூஸ்ஃபுல்லான ஸ்டப்ஸ் கிடைக்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அந்த பில்டிங்குள்ளே போகிறக்கு ஒரு சின்ன இடைவெளி மட்டும் இருக்குமா, ஸோ அதுலேயும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு ஆள் ஃபேஸை காட்ட, அதை பார்த்தா நம்ம ஹீரோமே பயந்துடுறான். அந்த ஹோல்லேருந்து வந்தோடனே நம்ம ஹீரோயினையும் பார்த்து பயந்து பயந்து பேச, காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியும் கொள்ளைக்காரங்கிற மாதிரி நினச்சிட்டாங்கம்மா. அது கேட்ட ஹீரோயினியும் அவங்கள பார்த்து அப்படியே தெரியுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயினுமே அந்த வயசானவர் ராபினோட ஃபோட்டோவை காமிச்சிட்டு இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேங்கிற மாதிரி கேட்க, அதோட அவனுமே ஒரு நிமிஷம் இருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட வண்டியை ஓரம் கட்டிட்டு வெளியே இறங்கி ஒரு போர்டை வெளியே வச்சுட்டு எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னாலும் எனக்கு காசு வேணுமா காசுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயினுமே அவங்க காசை காட்டுறாங்க. டோக்கியோ வச்சு போய் பார்த்தா அந்த சயின்டிஸ்ட்டுமே கோனாவும் டோக்கியோவும் ஒன்றா இருந்திருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஆக்டிவிட்டி ஈடுபடக்கூடாதுங்கிற மாதிரி இன்டேரக்டாக சொல்ல, டோக்கியோமே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபேஸ் வச்சுருக்காங்க. மீமியுமே சீலிங்கே பார்த்துட்டு இருக்க, அந்த விஷயத்த பார்த்த சில்வர் பையனுமே என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மீமியுமே சீலிங்கில் ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட சில்வர் பையனுமே எனக்கு எந்த ஒரு விஷயமே தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் ஆரம்பிக்க போகிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அதோட மிமியுமே அச்சோ இந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியுதாங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தோம்னா தூக்கமாட்டி இறந்து போன பொண்ணு தான் சீலிங் இருக்கிற மாதிரி மீமிக்கு தெரியுது. கிளாஸில் தான் கட்டுறாங்க. எல்லா பசங்களுமே டோக்கியோக்கானங்கிற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ரோபோ டீச்சருமே கொஞ்ச நாள் உங்களால் டோக்கியோவை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்த்தோம்னா அந்த சயின்டிஸ்ட் டோக்கியோவை வீல் சேரில் உட்கார வச்சு என்னமோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க.
அவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். மனித இனம் வந்து இப்ப அழிவு நோக்கி போயிட்டுருக்கு. அழிவோட விளிம்புல இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த உலகம் வந்து இப்படி மாறக்கு வந்து காரணம் என்னங்கிற மாரி ஒரு 3 தியரி வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து எரிக்கல் விழுந்தனால தான் இந்த உலகம் இப்படி மாறிருக்குங்கிற மாரி சில மக்கள் வந்து சொல்றாங்க. 2வது வந்து ஏலியன் இன்வேஷன். இந்த ஹிருகோ மான்ஸ்டர்ஸ் தான் ஏலியன்ங்கிற மாரி பல மக்களால வந்து நம்பப்படுது. 3வது வந்து வார் தியரி. இந்த ஜப்பான்ல வந்து டெரரிஸ்ட் வந்து என்னமோ ஒரு கைண்ட் ஆஃப் வெப்பன் யூஸ் பண்ணனால தான் இந்த உலகமே இப்படி மாறிடுச்சுங்கிற மாரி நெறைய மக்கள் வந்து சொல்றாங்க. நீங்க குடுத்த காசுக்கு இவ்வளோதான் வந்து இன்ஃபர்மேஷன் தர முடியுங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்க, ஹீரோயினியுமே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அதோட ஹீரோவுமே காச குடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த பத்தி கேட்க, அது கேட்டவுடனுமே அந்த விஷயம் என்னோட வாழ்க்கையிலே நடந்திருக்கு. இந்த இடத்துல பொண்ணுங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருந்துச்சு. ஆர்ஃபனேஜ் மாரி சில செட்டப்ப ரெடி பண்ணி, அங்க வந்து பசங்கள வந்து வளர்த்தாங்க. அந்த ஆர்ஃபனேஜ விட்டுட்டு தப்பிக்கணும்னு நெனைக்கிறவங்கள புடிச்சு கொடூரமான முறையில வந்து சாவடிச்சாங்க. அவங்க அழகா இருந்தா அவங்கள குழந்தை பெத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி தான் நானும் அவங்கட்ட மாட்டிக்கிட்டேன். சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற 11ங்கிற நம்பர வந்து காட்டுறான். என்னால ஒருத்தவங்க வந்து பிரெக்னன்ட் ஆனாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து கேர்லா இருந்தா அவங்கள ஒரு ஆளா வந்து சேர்த்துக்குவாங்க. அதே இது பாயா இருந்தா என்கிட்ட குடுத்து வளர்க்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு பிறந்தது வந்து பாய் தான். அவங்க என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அவங்களோட சேர்த்து அந்த குழந்தையும் என்னையும் தப்பிக்க வைக்கணுங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா, அவங்க டெரரிஸ்ட்ட மாட்டிக்கிட்டு கொடூரமான முறையில இறந்திருந்தாங்க. நீங்க குடுத்த காசுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைக்குங்கிற மாரி சொல்ல, அது கேட்டு நம்ம ஹீரோவுமே பயங்கரமா டென்ஷன் ஆறான். அதோட அவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது, ஆக்சுவலி இவன் சொன்ன எல்லாமே வந்து அவனா கிரியேட் பண்ண ஒரு ஓன் ஸ்டோரி தான். அவனோட கையில போட்டிருக்க அந்த 11ங்கிற நம்பர் கூட ஹீரோயினி கிளாத்த வச்சு துடைக்கும்போது போயிருது. ஹீரோயினியுமே கன்ன காமிச்சுட்டு ஒழுங்கா அந்த வண்டிய எடுத்துட்டு ஓடி போயிருது. இந்த சுட்டு வட்டாரத்துல உன்னைய பார்த்தேன்னா, பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேங்கிற மாரி சொல்லிட்டு அவன கிளப்பி விட்டுறாங்க. அவன் எதுக்காக வண்டி இப்படி பார்க் பண்ணியிருக்கான்னா வந்து, அவங்க தேடி வந்து அந்த சிம்பிள மறைக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா, அப்பதான் வந்து இவன்ட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. இவனும் இன்ஃபர்மேஷன்ங்கிற பேர்ல அவனுக்கு வாயில வந்த எல்லா கதையும் அடிச்சு விட்டு, அவங்ககிட்ட இருந்து காசு பறிச்சுக்கலாங்கிற மாரி நெனச்சு இவ்வளோ ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கான். ஸோ, அந்த விஷயத்த நம்ம ஹீரோயினி சுதாரிப்பதனால கண்டுபிடிச்சுட்டாங்க. இவங்க தேடி வந்த அந்த சிம்பிள் வந்து டக்ககுரா அகாடமியோட லோகோ தான். அவங்களுமே அந்த பில்டிங்குள்ள வந்து போய் பார்க்குறாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததுல ஹீரோயினிக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து கிடைக்குது. ஹீரோவும் ஹீரோயினிய கூப்பிட்டு ஒரு லோகோ வந்து காமிக்கிறான். அத பார்க்கறக்கும் டக்ககுரா அகாடமியோட லோகோ மாரி தான் சிமிலரா இருக்கு. அதோட ஹீரோவுமே ஹெவன்ங்கிற பிளேஸ்ங்கிற மாரி சொன்னாங்க. பட் அந்த மாரி எந்த ஒரு பிளேஸுமே இல்ல தேடுன வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம என்னைய மாரியே ஒருத்தன் இருப்பாங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அதுவுமே இல்ல. அப்ப நம்ம தப்பான விஷயத்த தேடி வந்து வந்திருக்கோமாங்கிற மாரி ஹீரோயின்ட்ட கேட்க, அதுக்கு ஹீரோயினியுமே அது கிடையாது. இந்த டாக்குமெண்ட்ட பாருங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த டாக்குமெண்ட்ட வந்து காமிக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, இந்த டக்ககுரா அகாடமி வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் மாரி தான் செயல்பட்டுருக்காமா. ஸோ இவங்களோட மையக்கருத்து என்னன்னா வந்து, இந்த உலகமே ஒரு ஹெல்லு அதாவது நரகங்கிற மாரி தான் நெனச்சு வந்து செயல்பட்டுருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம இந்த டககுரா அகாடமிக்கு வந்து மொத்தம் 18 பிரான்ச் வந்து இருக்காமா. 2 ஃபெசிலிட்டி இருக்காமா. அத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே, அதெல்லாம் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னா, கன்ஃபார்மா உன்னோட கோல நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதோட ஹீரோ, ஹீரோயினியும் அந்த இடத்த விட்டு வந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீன் லேப்ல தான் வந்து காட்டுறாங்க. அங்க எல்லா சயின்டிஸ்ட்டையும் அந்த இடத்தோட ஹெட் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் வந்து நடத்துறாங்க. ஸோ ஒரு போஸ்டிங்க சொல்லிட்டு நம்ம டோக்கியோவ செக் பண்ண அந்த சயின்டிஸ்ட்க்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து தராங்க. அது மட்டும் இல்லாம லெவல் 4 வரைக்கும் அவரால ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அந்த ஹெட்டுமே டோக்கியோ வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்கிற மாரி சொன்ன உடனே வந்து எல்லா சயின்டிஸ்ட்டுமே வந்து அந்த பிரெக்னன்சிக்கு வந்து யார் காரணங்கிற மாரி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது வந்து டோக்கியோவும், கோனாவும் ஒண்ணா இருந்திருப்பாங்க. ஸோ, அதனால வந்து டோக்கியோ வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. ஸோ, அதான் இந்த இடத்துல சொல்றாங்க. டோக்கியோட பிரெக்னன்சிக்கு வந்து கோனா தான் காரணங்கிற விஷயம் வந்து அங்க இருக்கிற யாருக்குமே வந்து தெரியாது. அந்த இடத்தோட ஹெட்டுமே வந்து அந்த ஒரு விஷயத்த தான் வந்து நாங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயம் மட்டும் வெளியூருக்கு போனா, நம்ம டக்ககுரா அகாடமியோட ரெஸ்பெக்டே வந்து போயிருங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ, இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது. ஹீரோ, ஹீரோயினியும் அவங்க தேடுன அந்த சிம்பிள் வந்து டக்ககுரா அகாடமியோட லோகோங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. டக்ககுரா அகாடமினா என்னது? ஸோ அவங்க எதுக்கு 18 பிரான்ச் வந்து 2 ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க? அதுல அவங்க அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்த நான் அடுத்தடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கீஸ். பை.